கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் கமர்ஷியல் திரைப்படம். இந்த திரைப்படம் எப்பதான்டா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சூரடி ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி வெறுத்தே போயிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக கட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. படத்தை டெலீட் பண்ணிட்டாங்க, நம்ம ஃபுட்டேஜ் எல்லாமே காணாம போயிடுச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப மோசமா போயிடுச்சு, நம்ம டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்குமே சண்டை ஆயிடுச்சு, ப்ரொடியூசருக்கும் சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை கிளப்பி விட எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம எல்லாரும் மண்டை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல கடுப்பான ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணாருன்னா, என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது எல்லாரும் ரொம்ப கடுப்புல இருக்கீங்க. இந்த அளவுக்கு இத்தனை நாள் வெயிட் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகுது, அது எனக்கு புரியுது. இன்னும் ஒரு 7ல இருந்து 10 நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த 10 நாளுக்குள்ள ஒரு அப்டேட்டோட நான் வரப்போறேன். அதாவது படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அபிஷியல் டேட்டோட உங்களுக்கு அந்த அப்டேட் நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 10 இந்த படம் வருது அப்படின்ற மாதிரி தகவல் இருந்துச்சு இல்லையா, அதையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏப்ரல் 10 கண்டிப்பா கிடையாது, வேற ஒரு டேட்ல தான் நாங்க இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான அபிஷியல் அப்டேட் இன்னும் ஒரு 10 நாள்ல நாங்க வெளியே கொண்டு வர போறோம், வெளியே விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி அவர்கள். அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் சொன்னாப்ல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் டேட் வரதுக்கு முன்னாடி எங்க படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னும் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரலையே, அப்ப அவங்க சொன்னது உண்மைதானே அப்படின்னு கேட்பீங்க. ஒருவேளை பிப்ரவரி மாசமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருந்தா அப்ப அவங்க சொன்னது பொய்யா தான் இருந்திருக்கும் இல்லையா. சோ ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு இன்னும் 10 நாள்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துருது அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்ப அபிஷியலா சொல்றாங்க, என்ன டேட்ல இந்த படத்தை கொண்டு வராங்க, முதல்ல எப்ப கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்டேட் எப்ப கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பிப்ரவரி மாசம் செகண்ட் சிங்கிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சே வந்துருச்சு, இன்னும்